என்னது அன்லிமிட்டெட் மீல்ஸு வித் பாயாசத்தோட வெறும் 20 ரூபாவா? வாங்க போய் பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தோம். நம்ம கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான சாந்தி சோசியல் சர்வீஸ் சென்டர், சாந்தி கீர், இவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் சோசியல் சர்வீஸ் சென்டர். இவங்க ஒரு சோசியல் சர்வீஸோட ஹப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்படி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி, கிட்ஸு என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேயிங் ஏரியா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் அது ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம இந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் இருக்குது. வாங்க இப்போ போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டை மட்டும் கவர் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டெட் மீல் வித்து பாயாசத்தோடு தராங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக தான் கேண்டீன் வந்திருக்கோம். அந்த கேண்டீனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து பேக்கரி இருக்குது. பேக்கரியில் வந்து அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், ப்ரெட்டு, பன்னு எல்லாமே அதுவும் லோ பட்ஜெட்டில் தராங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது கேண்டீனோட டைமிங் பார்த்திங்கன்னா 7 o'clock. அதாவது மார்னிங் வந்து 7 o'clock to 10 o'clock. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து 11:30 to 2 o'clock. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாயங்காலம் 5 PM-லேருந்து 9:15 வரைக்குமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான். வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம். இதை வந்து கேண்டீன். கேண்டீனில் நம்ம உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாலே வெயிட்டிங் ஏரியாவில் நியர்பை ஒரு 1500 பீப்புள்ஸ் வந்து நியர்பை ஒரே இடத்துல வெயிட் பண்ணலாம். உள்ளே வந்து ஒரே இடத்துல 600 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மதியான மீல்ஸ், அதாவது நம்ம பார்க்குறது வந்து மீல்ஸ் மட்டுமே வந்து 3000 பேர்த்துக்கு பண்ணுறாங்க. பாருங்கள், இங்கே வந்து மெயின் ஆம்பியன்ஸே வந்து டு நாட் வேஸ்ட் அ ஃபுட், அதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டு. ஆமாம், இவ்வளோ வந்து பட்ஜெட்டில் இவ்வளோ பேர்த்துக்கு போடுறாங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து 20 ரூபீஸ் மீல்ஸுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், இதாவது 3200 பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 1300 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இன்னும் வந்து 1700 பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, வெத்த குழம்பு, சாம்பார், அப்படி இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் டோக்கன், அதாவது 20 ரூபீஸ் டோக்கன் வாங்கிட்டு அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், நோ பார்சல். மெயினாக இங்கே வந்து பார்சல் கிடையாது. ஜிபே, கூகுள் பே எல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்சல் இல்லை. ஓகே, நம்ம இப்போ டோக்கனை வாங்கியாச்சு. பாருங்கள், 20 ரூபீஸு. இவங்க வந்து 14 வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக ஒரு ஹேட்ஸ் ஆப் கொடுக்கணும். 14 வருஷமாக இந்த சர்வீஸ்னால் வேறு மாதிரி. இந்த கேண்டீனில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 600 பீப்புள்ஸ் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும். இப்போயே ஃபுல்லாகிருச்சு. லைனும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. டக்குன்னு சாப்பிட அந்த சர்விங் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்தாச்சு. எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு பாருங்கள். தட்டை கொடுக்குறாங்க. பஃபே சிஸ்டம் மாதிரி தான், பஃபே சிஸ்டம் தான். ஆனால் எல்லாமே வந்து அழகழகாக சின்ன கப்பில் எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க. நம்ம வாங்க இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வாங்குகிறோம். அப்படியே சாம்பார், அந்த ஃபாஸ்ட் தான். அதாவது 1 minute பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 பேர்த்துக்கு டக்குன்னு வச்சு விட்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு 2 hours 3 hoursலேயே 3000 பேர்த்துக்கு ஈஸியாக வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அது இந்த லஞ்சு 3000 பேர்த்துக்கு முடிஞ்சக்கப்புறம் அந்த வெரைட்டி ரைஸ், அந்த இது சாம்பார் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 டேக்கு வந்து நியர்பை, அதாவது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பீப்புள்ஸ் வந்து 1 டே, அதாவது டெய்லி எவ்ரிடே வந்து 15,000 பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியானம் லஞ்சு, நைட்டு பிரேக்ஃபாஸ்ட், இந்த 3மே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சர்விங் டைம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. ஃபுட்டு வந்து அன்லிமிட்டெட். பார்த்துங்க, சாப்பாடு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு போகிறதப்போ நம்ம தனியாக போய் கூட வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ தண்ணி எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு இடம் கிடைக்கல. ஓகே, நம்ம லைட்டாக அப்படியே தேடி பார்த்து இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சாப்பிட்ருக்காங்க. ஒருத்தவங்க எந்திரிச்சோனையுமே டக்குன்னு நம்மளுக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா நீட்டாகவே ரெடி பண்ணிடுறாங்க. ஓகே, இங்கே நம்ம ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இருங்க, நான் என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ பாருங்கள், கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, சாப்பாடு, பாயாசம், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, சாம்பார், பச்சைப்பயிறு குழம்பு, புளிக்குழம்பு, தயிர் வந்து நம்ம வாங்கலை, நம்ம போய் வேணால் வாங்கிக்கலாம். ரசமும் இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபீஸ். நார்மலாக நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இவ்வளோ இருக்கும். ஆனால் எப்படி 80 ரூபீஸ்னா 70 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். அது எவ்வளோன்னு தெரில. நிறைய ஹோட்டல் ஒரு ஹோட்டலில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து இந்த சாந்தி சோசியல் சர்வீஸ் சென்டரில் வெறும் 20 ரூபீஸ் தான். நீங்கள் இந்த மீல்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த மீல்ஸில் எது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் போலினா மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலில் அதை பட்ஜெட்டு, டேஸ்ட்டு எல்லாமே அல்டிமேட்டு. இருங்க, நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பாடு பார்க்குறதுக்கு தான் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம மறுபடியும் எத்தனை டைம் வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இதிலே வந்து நார்மல் சாப்பாடு இருக்குது, அப்புறம் விறகரிசி, சாமரிசி அந்த மாதிரி சாப்பாடும் இருக்குது. நீங்கள் எனக்கு நார்மல் ரைஸ் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து
நீங்கள் விறகு அரிசி சாம அரிசி அந்த இதுலேயும் வந்து ரைஸ் இருக்குது. நம்ம வந்து நார்மல் ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, லைட்டாக சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு போவோம். ஐயோ அல்டிமேட்டுங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம எல்லா ஃபுட் ஐட்டத்தையும் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்டு வெளியே வரதுல அந்த பேக்கரியோடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்படியே பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட், க்ரீம் பண்ணு, டீ எல்லாமே 10 rupees 15 rupees எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு பாருங்கள் செம்ம சீப் அண்ட் ரேட்டாக தான் இருக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இப்போதைக்கு நம்ம இங்கே அர்ஜென்ட் ஒர்க்கால் வந்தோம், அதனால தான் நம்ம மீடியமான கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைக் குயிக்காக கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து ஃபுல் ரிவ்யூ சாந்திகீரில் இருக்கிற எல்லாமே ரிவ்யூ பண்ணிடலாம். நம்ம பண்ணது வந்தீங்கன்னா ஒரு 25% ஆஃப் சாந்திகீரில் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இன்னும் வந்து ஸ்நாக்ஸு, வெஜ்ஜு கட்லைட்டு, இந்த மாதிரி கட்லைட் வகைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமானது. அதாவது ப்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ப்ரெட்டு அந்த மாதிரி வித்தியாசமானதான். நார்மலாக நம்ம சாப்பிட்றது இருக்குது. இந்த மாதிரி ஆரோக்கியமான பொருட்கள் இருக்குது. எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ப்ரெட் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் ஐட்டம்ஸ், ஒரு நார்மல் ப்ரெட் ஐட்டமில் ஒரு 10 வகை இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீட் ப்ரெட்டு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ஓகே, நம்ம அர்ஜென்ட் ஒர்க்கில் வந்தனால இப்போ நம்ம அப்படியே சாப்பாடை மட்டும் கவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு 500 லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக, அதாவது ஒரு இடம் விடாமல் சாந்திகீரில் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம அப்படியே இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் வகை. அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த முறுக்கு வகை எல்லாமே பாருங்கள். ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். நார்மலாக நம்ம போய் பேக்கரி அந்த மாதிரி ஷாப்பில் வாங்குறதுக்கும் இதுக்கு ஒரு 50% இப்போ பேக்கரியில் ஒரு ரேட் இருக்குன்னா இது வந்து 50%ன்னு சொல்லாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு அண்ட் நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், அல்வாஸு அந்த மாதிரி இப்போ ப்ரெட்டெல்லாம் பாருங்களேன், எல்லாமே சூடாக அப்பப்போ ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். அப்படியே நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட், அதாவது கேண்டீனுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தான் வந்து சாந்தி சோசியல் சர்வீஸ் சென்டருடைய ஹாஸ்பிட்டல். இது வந்து பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாந்தி சோசியல் சர்வீஸோடது தான். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே லோ பட்ஜெட் தான். வந்து நார்மலாக வந்து எல்லாமே சோசியல் சர்வீஸ்னால எல்லாமே ரேட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நீங்கள் நிறைய வந்திருப்பீங்க கண்டிப்பாக. அப்புறம் நம்ம மெயினாக வந்து இப்போ நீங்கள் இதுதான் ஆர்வமாக எதிர்பார்த்தோம், ப்ளேயிங் ஏரியா. இதெல்லாம் வந்து இப்போ நான் மேலோட்டமாக காமிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். சித்தா சில்ட்ரன்ஸ் பார்க்கு இப்போ வந்து நம்ம ஒரு மதியானம் ஒரு 2 o'clock வந்திருக்கோம். அதாவது 1:30 அந்த ரேஞ்சில் வந்திருக்கோம். அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைமில் வந்தால் இந்த இடத்துல செம்ம க்ரௌடாக இருக்குது. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. இது வந்து கிட்ஸ் ஒரு என்ஜாய் பண்ணுற ப்ளேயிங் ஏரியா. வீக்கெண்ட் டேஸில் எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸே இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வந்து கூட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கம்மியாக தெரியுது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாந்தி சோசியல் சர்வீஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டாப்பே இருக்காது. செப்பரேட் ஸ்டாப் பஸ் எல்லாமே வந்து நிற்கும். சிங்காநல்லூருக்கும் ஒண்டிப்புதூர் தாண்டி சிங்காநல்லூர் அடுத்த ஸ்டாப்பு தான் வந்து சாந்தி சோசியல் சர்வீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.